EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242442. வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? இறைவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 17வது தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கி இன்று முதல்வருடைய பதிலுரையோட முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பல்வேறு எதிர்பார்ப்புகள் பல்வேறு தரப்பினரிடையே இருந்தது. இது வந்து எப்போதும் போல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை உங்களுக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்ததா? கம்பேரிட்டிவ்லாக ஓவராலாக பார்க்கும்போது மோர் டெமோக்ராட்டிக்கலாக இருந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து நல்ல சீண்டினார். அவருடைய உரையில் வந்து நல்ல சீனர், ஒரு டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதாவது லீகலாக எந்த தப்பான வார்த்தையும் இருக்காது. ஆனால் வந்து ஐயோ அவரை மாதிரி ஒரு அழகான ஆள்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னா அதை நீங்கள் டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து அந்த அர்த்தம் அது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் வந்து அவங்களுக்கு வந்து தேர் மாஸ்டர்ஸ் இன் தட். அதை மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணும்போது கூட ரொம்ப நிதானமாக இருந்தாங்க. வழக்கத்துக்கு மாறாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கு பிறகு அமைச்சர் எழுந்து பேசினார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தவிர கம்பேரிட்டிவ்லி வந்து டெமோக்ராட்டிக்கலாக இருந்தது. முதல் முறையாக வரலாற்றில் முதல் முழுக்க நாங்கள் வந்து நேரலையில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியமான மூவ். முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்லாம் வெளிநடப்பு செய்கிறத பார்க்குறோம். அதன் மூலமாக தான் சிலர் சைகை செய்ததெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. அப்போ வந்து நம்ம வந்து லைவ்லேயே கம்ப்ளீட்டாக இருப்போம். எந்த நேரம் எந்த ஃப்ரேம் மாறும்னு தெரியாத போது ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். அசம்பிளியில் வந்து ஒரு மோர் சீரியஸ்னஸ் வரும். அண்ட் இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இன்க்ளூடிங் டிவிகே எல்லாருமே கொடுத்த ப்ராமிஸ். அதை ஏடிஎம்கேயும் செய்யலை, டிஎம்கேயும் செய்யலை, டிவிகே செஞ்சதுங்கிறத கவனிக்கிறோம். நமக்கு வந்து அந்த வகையில் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக நிறைய எல்லா கட்சிகளுடைய விமர்சனங்களையும் தாங்கி கேட்டு ஒரு ஜோவியலாக சிரித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 24 hours முன்னாடி அண்ணி பிரேமலதா வந்து பாட்டில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது திரு ஓபிஎஸ் வந்து அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் கட்சியை சேர்ந்த திரு தங்கம் தென்னரசு அவர்களே வந்து அண்ணன் சொந்த அனுபவத்தை சொல்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அது ஒரு ஜோவியலாக கேஷுவலாக வந்து தெர் வேர் லாட் ஆஃப் லைட்டர் மூமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருந்துச்சு. இன்றைக்கி முதலமைச்சருடைய பதிலுரை அதற்கு பிறகு வெளிநடப்பு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் ரொம்ப போச்சு. அண்டு ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். சின்ன சின்னதாக நான் நோட்டீஸ் பண்ணேன். அது மாதிரி ஒரு சிஎம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. அப்போ சொந்த கட்சிக்காரெல்லாம் கைதட்டல. அப்போ ஸ்பீக்கர் வந்து சைடில் இப்படி தட்டி காட்டார். இப்போ புது எம்எல்ஏலாம் இருக்கீங்களேப்பா அப்படின்னு டக்குன்னு சுதாரிச்சாங்க. அது மாதிரி சின்ன சின்னதாக ஜாலியான மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓவராலாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ பெரிய அமளி ஏற்பட்ட போது கூட சபாநாயகர் வந்து நான் உடனடியாக பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு கொடுக்குறேன், நான் வந்து அது அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மோஸ்ட்லி இட் வாஸ் அ குட் செஷன், நோ டவுட். லைவ் பண்ணது வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு புரிய மாதிரி. பிற மாநிலங்களில் இது நல்லா நடக்கும். பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப காலமாக, தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தட்ஸ் அ கிரேட் திங். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நேற்று திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொன்னபடி சர்க்காஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் அவர் முன் வச்சாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க அமைதி காத்தாங்க, குறுக்கீடு நடந்ததுங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் வைத்த தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு அவர் பதில் சொல்லலை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. பதில் ஏற்புடையதாக இருக்குதா, பதில் சொன்னாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பதில் ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறது டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். ஆனால் வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் ஆளுங்கட்சியை முதலமைச்சரை குற்றம் சாட்டுவதாக நினைத்து நேற்று வரை தன்னோட தோழமையில் இன்றும் கூட ஓரளவு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சியில் தான் குற்றம் சாட்டினார் பார்க்குறோம். முதலமைச்சர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கு போனார், அதுக்கு முன்னாடி சோஃபா போச்சு. முதலமைச்சர் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் தான் முன்னாடியே சோஃபா போச்சு. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் முன்னாடி சோஃபா போச்சு, பின்னாடி சிஎம் போனார் அப்படிங்கிறது வந்து அவர் வெறும் உட்கார்றதுக்கான ஒரு இருக்கை அமைக்கப்பட்டதுங்கிற சென்ஸில் சொல்ல, அது வந்து எல்லாரும் காசு கொடுத்து தான் கூட்டாங்கங்கிற ஒரு துணி தான். சோஃபாக்குள்ளே பணம் வச்சுட்டு கொண்டு போனாங்கிற மாதிரியான ஒரு துணி. அது வந்து இட் வாஸ் நாட் சேட், பட் அந்த மாதிரி தான் ஒரு புரிதல் வந்து காமன் பண்ணிக்கிட்டு முன்னாடியே சோஃபா போனார், பின்னாடி சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டே போகிறாருங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து இது கூட்டணி கட்சிகளை தான் இழிவுபடுத்துறாது. அவங்க எல்லாமே நேற்று வரைக்கும் கூட இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ப்ளஸ் அதிகாரப்பூர்வமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் எல்லா தோழமை இயக்கங்களுக்கும் காசு கொடுத்ததுங்கிறது அதிகாரப்பூர்வமாக ஆன் ரெக்கார்டே இருக்குது. அப்போ காசு கொடுத்தாங்க கடந்த தேர்தலில் திமுக தோழமை இயக்கங்களுக்குன்னு அதிகாரப்பூர்வமாக இருக்கும்போது அவர்கள் வந்து சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது.
தமிழக முதலமைச்சர் மோஸ்ட்லி பதில் சொல்லிட்டார்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் திரும்ப சொல்வது போல் இபிலையும் லா அண்ட் ஆர்டரையும் செட்ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து குழப்பம், பட் அது உடனே செட் பண்ண முடியாதுங்கிறது நான் புரிஞ்சிருக்கிறேன். முதலமைச்சரை குறிப்பிட்டது போல் 9 மாதங்களாக சட்டம் ஒழுங்குக்குன்னு ஒரு டிஜிபியே இல்லாமல் இருந்தாங்க. ஃபார் நோ ரீசன். கேப்பபிள், எலிஜிபிள், சீனியர் 3 டிஜிபிஸ் இருந்தாங்க. அப்போ வந்து அதில் ஒருத்தரை போடலாம். அப்போ 3 பேருமே நமக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்களோ, சட்டம் ஒழுங்கை சரியாக கடைபிடிக்கணும்னு நின்றுவாங்களோ, அப்போ 4வது இருக்கக்கூடிய அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் எலிஜிபிலிட்டிக்கு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே கேர்டேக்கராகவே நடத்துவோமோ அப்படிங்கிறத நோக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஹேப்பனிங்கில் நமக்கு வந்து அந்த சீனியராக ஒரு பொசிஷனில் ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். எல்லாருமே இருந்தாங்க, 1க்கு 4 பேர் இருந்தாங்க. அப்படியும் கூட நீங்கள் டிஜி போடாமல் இருக்கு, ஆனால் எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் கொடுக்க முடியாது. அப்போ நாங்கள் வந்து டிஜிபி போட்டோம், எல்லா போஸ்ட்டும் ஃபில் பண்ணுறாங்களே, இப்போ நீங்கள் வந்து ஆல் சீனியர்ஸ் வந்து ஏன் போடலங்கிற ஒரு கேள்வி இல்லை. முதலமைச்சர் வந்து பதிலுரையில் நிறைய விஷயங்களை வந்து விளக்கமாக சொல்லிகிட்டே வந்தார். அது எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் வந்து எக்ஸ்டெம்பராக இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து டக்குன்னு பல விஷயங்களை சொல்லிட முடியாது. அதனால் வந்து அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்து அந்த ஸ்கிரிப்ட் பண்ணதை பேசுனதும் அப்புறம் எக்ஸ்டெம்பராக பேசுனதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்து லா அண்ட் ஆர்டரும் இபியும் சரி பண்ணப்படணும். அதில் வந்து மாற்றுக்கிறதுல இட் வில் டேக் டைம்ங்கிற புரிஞ்சுக்கிறோம். அதுவும் சரியாயிருச்சுன்னா இவர்களுக்கு சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த விமர்சனத்தில் வந்து நீங்கள் சொல்லும்போது பொறுப்பு டிஜிபிங்கிற அந்த விஷயத்தில் வந்து திமுக தரப்புலேருந்து வைக்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் பொறுப்பு டிஜிபி வச்சுருந்தது உண்மைதான், ஆனால் வந்து அது மத்திய அரசு வந்துட்டு கை காமிச்ச அதிகாரிகளை நியமிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து பொறுப்பு டிஜிபியோடு இருந்தோம். அவங்க வந்துட்டு மத்திய அரசுடைய நிலைப்பாட்டில் அதாவது பாஜக நிலைப்பாட்டில் இருந்த அதிகாரிகள், அவங்க கை காமிச்ச அதிகாரிகள் அப்படிங்கிற விமர்சனத்தை பல்வேறு தளங்களில் வைக்கிறத பார்க்க முடியுது. யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. திமுகவுடைய அதிகாரப்பால் ஒரு நிலைப்பாடான்னு நான் தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுட்டு ஒரு யூகத்தை நீங்கள் சொல்லனால நான் சொல்கிறேன். அப்படி சொன்னவங்களுக்கு வந்து இந்த புரோட்டோக்கால் தெரியலன்னு அர்த்தம். நாம் தமிழ்நாடு என்ன செய்யணும் வந்து நம்ம டிஎம்கே பீரியடில் தான் 2006-11 இருந்த பீரியடில் தான் வந்து டிஜிபி நியமனத்தில் பெரிய சர்ச்சை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு இந்த நடைமுறையே வந்துச்சு. அதற்கு முன்னாடி வந்து பூ மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருந்துச்சு, அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை காம்ப்ளிகேட் பண்ணதே டிஎம்கே கவர்மெண்ட் தான். அது வந்து திருப்பி ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் ஒப்படைச்சதே இவங்க தான். அவங்க ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்படைச்சாலும் முழுசாக அவங்கள்ட்ட போயில அவங்க சொல்ல மாதிரி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதில் என்னென்னா சீனியர் டிஜிபிஸ் எல்லாருமே நாம் அனுப்பணும். அதில் குற்றச்சாட்டு இல்லாத சீனியாரிட்டி படி இருக்கக்கூடிய 3 டிஜிபிஸ் பேரை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க. 3 டிஜிபிஸ். அப்போ அதில் ஒருத்தரை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 புரோட்டோகால் படி வந்து நிற்கும். நீங்கள் 3 கூட போட முடியும், 2 போட முடியும், 1 போட முடியும், எதுனாலும் முடியும். அப்போ வந்து அதில் வந்து நான் முருகேசன் ஐபிஎஸ் அவரை நீ டிஜிபியாக போடுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க, சொன்னதே இல்லை இது வரைக்கும். அப்போ இதற்கு முன்னாடியுமே அவங்க வந்து இப்போ லாஸ்ட் 9 மந்த்ஸாக தானே இல்லை, அதற்கு முன்னாடி திரு சங்கர்ஜிவாலை போட்ட போதோ மற்றவங்களை போட்ட போதோ சைலேந்திர பாபு எல்லாரும் போட்ட போது இவங்க வந்து பேரை கொடுத்து தானே போட்டாங்க, இல்லாமல் சொல்லி சொன்னாங்களா? அப்போ அந்த 3 பேர் பேருக்குள்ளே அவங்க சொன்னவங்க இருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த முறை என்னென்னா இருந்த 3 அதிகாரிகளுமே பிஜேபிக்காரங்க இல்லை, நியாயமாக செயல்படக்கூடியவங்க. நமக்கு ஏதோ சங்கடம் வந்துடுவாங்க. அப்போ 3 பேர் வேண்டாம் எப்படி முடிவு எடுப்பீங்க? ஒருத்தர் வந்து நான் வந்து இவங்களை தான் நீங்கள் வந்து அப்பாயின் பண்ணணும்னு சொன்னால் அவர் வந்து உங்காளுங்க நீங்கள் சொல்லிக்கலாம். 3 பேர் உங்காள் அது எப்படி இருக்க முடியும்? இருந்தாங்களா? அப்போ சரி இவங்கெல்லாம் 3 பேர் உங்காள், அதற்கு முன்னாடி டிஜிபி இருந்தெல்லாம் உங்காளா? அப்போ வந்து இந்த 3 பேர் நான் அப்பாயின் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்ச டிஜிபிஸ் வந்து பிஜேபிக்காரங்க. நீங்கள் அப்பாயின் பண்ண டிஜிபிஸ்லாம் அவங்க டிஎம்கேக்காரங்களா? அப்போ நீங்கள் டிஎம்கேக்காரங்களா தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு குற்றச்சாட்டு, உண்மையற்ற குற்றச்சாட்டு. அதனால தான் திமுக அதிகாரப்பூர்வமாக சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ தளங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது புரோட்டோகால் கிடையாது. இப்போயுமே கொடுத்தீங்கன்னா நீங்கள் 3 பேர் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த 3 பேர் ஒருத்தர் தான் நியமிக்கணும். நான் அறிஞ்ச வேலை இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த மாதிரி ஒரு 3 பேர் அவங்க கொடுத்த பிறகு அவங்க நியமிக்கலை, கொடுத்த பிறகும். இன்றைக்கு நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முதல்வரோட பதிலுரைக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். வெளியில் வந்ததுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறது இது சினிமா கூடார மாதிரி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு கட் ஆக்ஷன் தான் சபாநாயகர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, கூடிய விரைவில் இங்கே வந்து கேரவன் வந்துடும், இன்னும் குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்குது, ஸ்கிரிப்டடாக இருக்குது, எல்லாமே ரீல்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 27 வருஷத்தில் இது வந்து ஈவன் ப்ரிவிலேஜ் மோஷன் கூட தகுதியான கமெண்ட்டு நான் நினைக்கிறேன், உரிமை மீறலுக்கு கூட தகுதியான கமெண்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சபாநாயகர் தான் அந்த சபையின் நாயகர். அந்த வார்த்தையே வந்து பேரவை தலைவர், சபாநாயகர், அவர் தான் வந்து அங்கே பாஸ், அவர் சொல்கிறதா இறுதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரு அப்பா அவர்கள் கடந்த முறை பெரும்பாலான அமைச்சர் பெருமக்களை விட அதிகமாக வந்து அவர் தான் வந்து பதிலை கொடுத்துட்டு இருந்தாருங்கிறது எல்லாம் தெரியும். அது வந்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், மாற்றுக் கட்சிகள் சொல்ல, கூட்டணி கட்சியில் இருந்த திரு பண்ருட்டி வேல்முருகன் உட்பட்டவங்க பல சொல்லியிருக்காங்க. ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்டால் அமைச்சர் பதில் சொல்ல மாட்டார், நீங்கள் பதில் சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட கேட்டாங்க, அந்த அளவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு ஏடிஎம்கே பேரில் திரு PH பாண்டியன் சொல்லியிருக்காரு சபாநாயகருக்கு. ஸோ வந்து சபாநாயகர் தான் பாஸ் அப்படிங்கிறதுல எந்த குழப்பமில்ல, சபைக்கு உள்ள.
அப்போ அவர் ஆக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னு ஆக்ட் பண்ணால் அவர் ஆக்ஷன் சொன்னால் தான் எல்லாருமே ஆக்ட் பண்ண முடியும். அவர் அனுமதி கொடுத்தா தானே பேச முடியும். அவர் அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் பேசுனீங்க. அவர் அனுமதி கொடுக்காம நீங்கள் பேச முடியுமா? அப்போ இது வந்து 2வது முறையாக சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க திரு உதயநிதி அவர்களுக்கோ கூடவே இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கோ எப்படி தெரியலங்கிறது தெரியல. ஐட்டம் சாங் போடுவாங்க போல் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து சபையை வந்து குறிப்பிட்டு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும். அது ஐ திங்க் தட் மே அட்ராக்ட் ப்ரிவிலேஜ் மோஷன் ஆல்வோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அது வந்து சொன்னது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸஸாக தெரிஞ்சது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், திரையுலகத்திலிருந்தே வந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது குறிப்பிடுது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி இருந்தாண்டா, பிச்சைக்காரன் ஆகிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், 2வது சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்புடையதில்லைன்னு அர்த்தம். அதாவது பெரிய ஆளாக இருந்தால் மோசமாக போயிட்டான் அப்படிங்கிறது தான். அப்படி தான் கம்பேர் பண்ணுவோம். சட்டசபையை சினிமா ஷூட்டிங் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சட்டசபை வந்து மாண்புக்குரியதாகவும் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மாண்புக்கு அற்றதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி மாண்பற்றதாக இருக்கும்? அங்கேயும் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, அங்கேயும் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அங்கே லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரம் தரக்கூடியதாக இருக்குது. அந்த துறையிலிருந்தே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வெளியே வந்தவர். அந்த துறையில் அவ்வளோ படங்கள் நடித்தவர். அவருடைய தகப்பனார் பண்ணியிருக்காரு, அவருடைய தாத்தா பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு திரைத்துறையில் பெரிய ஒரு ஆளுமை வந்து ஹோல்டு உண்டு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க, சந்தக்கடை மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல. நம்ம வந்து பாருங்கள், ஒரு தியானக்கூடம் மாதிரி அங்கே இருக்குது, சந்தக்கடை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அர்த்தம் இட் இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து அசம்பிளியின் தரத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அசம்பிளி வந்து சினிமா ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், கேரவேன் வந்துடும் போல், ஐட்டம் சாங் ஆடுவாங்க போல், ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வருவாங்க போல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி எனக்கு பொருந்துன்னு தெரியல. அப்படி வந்து திரையுலகத்தையே ஒரு பொட்டு குறைவாக நினைக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். என்னுடைய வியப்பாக இருக்குது. நிச்சயமா. இப்போ நேற்று பேசுனதுப்ப எல்லாருமே வந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. முதல்வரை பேச சொல்லுங்க, முதல்வர் ஏன் பேச மாட்டேங்கிறார்? இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் நாள்லயே வாய் தொடங்க செய்யும் அப்படிங்கிற பேஜோட தான் வந்துட்டு திமுக தரப்பினர் உள்ள வந்திருந்தாங்கன்னு பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பதிலுரை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்கிறாரா? அது இம்ப்ரெசிவாக இருந்ததா? எப்படி இருந்தது? நம்ம முதலமைச்சர் வாய் திறக்க மாற்றாரு அப்படிங்கிற ஒரு அவதூறு வந்து ஏற்புடையதில்லை. அது வந்து யாருமே ஏற்க மாட்டாங்க. இவங்க வாயத்திறங்க சீமம், வாயை மூடுங்க சீமம் என்ன போட்டு வந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அதிலலாம் ஒன்றும் ஒரு பெரிய குழப்பமே இருக்காது, தெளிவாக இருக்காங்க. எல்லாமே முதலமைச்சர் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து திமுகவுடைய மாணவரணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஏன் திரு உதயநிதி கலந்துக்கல, ஏன் திரு ஸ்டாலின் கலந்துக்கலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே ராசா தான் அதை நடத்தினார். அது ஒன்றும் இந்த எல்லா போராட்டத்திலையும் ஸ்டாலின் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. அப்போ வந்து அப்போ மற்றவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு கேள்வி வருது. அப்போ எல்லாமே முதலமைச்சர் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கான அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, துறை வாரியாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க சொல்லவும் செய்யணும். எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் அதே மாதிரி நிற்கும். ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் அதை சொன்னாங்க. 110 விதியில் ஜெயலலிதா வந்து படக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு துறை அமைச்சர் வந்து மானிய கோரிக்கை வந்து முடிக்கிறாரு, மானிய கோரிக்கையில் அறிவிக்க மாட்டாங்க, ஆனால் 110 விதியில் அன்பாக அறிவிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சர் இருந்தால் அதையும் குற்றம் சொன்ன அரசு தான் திமுக. இப்போ வந்து எல்லாத்துக்கும் மற்ற அமைச்சர் பெருமக்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் பேச மாட்டீங்க, அதையும் குற்றம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஏற்புடையதில். சிஎம் வந்து எப்போ பேசணுமோ அப்போ பேசுகிறாரு. அவர் அறிக்கை கொடுக்குறாரு, அசம்பிளிலையும் பேசுகிறாரு. இதற்கு முன்னாடி கவர்னர் உரை மீதான இதுலையும் பேசினார், விவாதத்தை தூக்கி வச்சார். காவிரி பிரச்சனையில் மேகதாத்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார். எல்லாமே அவர் எங்கே பேசணும் பேசுகிறார். இன்றைக்கி பதில் ஃபுல்லாக பேசியிருக்காரு. செகண்ட் பார்ட், அவருடைய ஸ்பீச் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் ஏற்கனவே வந்து தேவையானதை சொல்லிட்டேன். அது வந்து லாங்குவேஜ் நானும் நல்லா இருந்திருக்கலாம், ஆங்கிலம் குறைவாக இருந்திருக்கலாம், எக்ஸ்டெம்பராகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினார், மாற்றுக்கிறதுல. எனக்கு வந்து அந்த பேச்சு நிறைவு செய்யும் போது மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு, தப்பாக எதுவும் இல்லை. நீங்கள் எதாவது டீட்டெயிலாக கேட்டால் சொல்லலாம், எல்லாமே ஆல் ஃபைன். எனக்கு வருத்தம் எங்கே இருந்துச்சு, இது தவறு அப்படின்னா, ஒன்று அமரும் போது நான் உரையை முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி முறைவாக நான் வந்து என்னுடைய பதிலுரையை நான் வந்து முறைச்சிருக்கேன், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி அமர்றது தான் வழக்கம். அது எல்லாருமே. ஆனால் இல்லாமல் முதலமைச்சர் வந்து டபக்குன்னு உட்கார்ந்துட்டார். அதுவும் ஒரு ஆக்ஷனை செஞ்சு உட்கார்ந்தார். நம்ம வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் காங்கிரஸோட டீல் முடிஞ்ச பிறகு அறிவாலயம் வாசலில் இப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபினிஷ் அப்படிங்கிற சென்ஸில் கொண்டார். இன்றைக்கி வந்து முதலமைச்சர் இப்படி கழுத்து பக்கமாக வந்து அது ஒரு கட் த்ரோட் மாதிரி செஞ்சாச்சு அப்படிங்கிற சென்ஸில் அது என்ன நீங்கள் என்ன வெக்காவலர் போடணுமோ போட்டுங்க, நமக்கு வந்து அந்த ஜென்சி லாங்குவேஜ் எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்படி கழுத்துக்கிட்ட கட் பண்ணி இப்படி சொன்னார், இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தார். இது வந்து ஒரு பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது போன்ற சைகைகளை நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே செய்கை காட்டுவாங்க. நேற்று ஒரு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அவர் வந்து வாயை கொஞ்சம் கோணலாக வச்சு ஒரு ஜாடை ஒன்று காட்டினார். அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்.
சபாநாயகர் வந்து அவரை குறிப்பிடாமல் இந்த மாதிரி நாகரிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாளைக்கு ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி சட்டமன்றம் செய்ய காட்ட ஆரம்பித்தாங்க. சார் செய்ய காட்டுறது மரபு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதலமைச்சர் செய்ய காட்டுறீங்க அனுமதிச்சிங்கன்னு கேட்பாங்க. அப்போ அது நல்ல ட்ரமாட்டிக்காக இன்ஃப்ளூயன்சிங்காக நான் வந்து 5-6 பேர்கிட்ட வந்து கேட்டேன், ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்களான்னு. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அப்படின்னாங்க. அதை வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி 3 பேருமே என்ன சொன்னாங்கன்னா சினிமா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதை நான் பார்த்தவங்க அதே வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் என்கேஜிங் பாசிட்டிவான டோனில் சொன்னாங்க. நல்லா சினிமா பார்க்குற மாதிரி பரவாயில்ல இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டோன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதலமைச்சர் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அங்கேயே போய் முத்திரை, சினிமா தான் அவர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், அவருடைய தந்தை, அவர் எல்லாத்தையுமே ஆளாக்கிய இடம். அவருக்கு வந்து 4 இந்த கௌரவம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது நீ தாய் வீட்டு பெருமையே பேசிகிட்டு இருக்காம நீ பூந்த வீட்டுக்கான அடுத்த சமாச்சாரங்களை நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த இடத்துல நிறுத்திடும். முதலமைச்சர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணார். அதாவது அவர் வந்து கட்சி தலைவராக மட்டுமே இருந்தபோது நிறையா சினிமாக்காரங்க வர விரும்பினாங்க, யாரையுமே சேர்க்கல. எனக்கு தெரியும் நிறைய சினிமாக்காரங்க வர விரும்பினாங்கன்னு தெரியும், யாரையுமே சேர்க்கல. சேர்த்த யாரையுமே மேடையில் ஏற்றலை. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து சினிமாக்காரங்க கட்சின்னு கொண்டு போயிடுவாங்க. எல்லா சினிமாக்காரங்களும் கொண்டு போயிட்டீங்கன்னா அது கட்சியே சினிமாக்காரர், அவர் தலைவராக இருக்கிறனால ஒரு விமர்சனம் வரும். இன்னும் 10 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா சினிமாக்கார கட்சி. அப்போ அதுலேருந்து இல்லை, இது மக்களுக்கான கட்சி, எல்லோருக்குமான கட்சிங்கிற சென்ஸில் வந்து அவர் நிற்கணும். அவர் இது போல் ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு உட்கார்ந்தது வந்து ஒன்று மரபில்லை, தவறான முன்னுதாரணமாயிரும். நாளைக்கு இதை முன்னுதாரணமாக காட்டி எல்லாரும் நான் ஒன்று செய்வேன்பாங்க. இந்த செய்கை செய்யலாமா அந்த செய்கை செய்யலாமா கூடாதாங்கிறலாம் ஒரு பெரிய வேற ஒரு தேவையற்ற விவாதத்துக்கு ஒரு வழி கொடுத்துரும். நிச்சயமா. இப்போ அதில் வந்து இன்னைக்கு பேசுனதுல நிறைய விஷயங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும்போது தான் இங்கே வந்துட்டு கோபம் அதிகரிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதை வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிற முறையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கட்ட காலத்தில் வந்துட்டு எல்லாருமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு முன் வச்சாங்க. அதுக்கு தான் இங்கே பெரிய சண்டை நடந்துச்சுங்கிறத பார்க்க ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அவர் வந்து ஒரு 20 நிமிஷமாக பேசுகிறாரு சிஎம், ஒரு வார்த்தை ஒருத்தரும் குறுக்கிடலை. அது என்னப்பா, அது வந்து டாஸ்மாகில் என்னப்பா அப்படின்னு பின்னாடி திரும்பினோடனே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே சடக்குன்னு அசம்பிளி எந்திரிச்சு. எங்கே குத்துது பாருங்கள், எங்கே உறுத்துது பாருங்கள். சொல்லுவாங்கள்ல, மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்களா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் சோஃபா மாடல்னு சொன்னபோது இவங்க யாரும் சண்டைக்கு வரலையே, நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை பார்த்தாங்க. இவர் வந்து இல்லை பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்கன்னு. அவர் வந்து எந்த பார்ட்டின்னு சொல்ல, முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினார்னு சொல்ல, உதயநிதி வாங்கினார்னு சொல்ல, ஹி ஹஸ் நாட் மென்ஷன் எனி நேம், ஹி ஹஸ் நாட் மென்ஷன் எனி பார்ட்டி. அப்போ ஏன் டப்பக்குன்னு வந்து இவ்வளோ ஒரு எமோஷன் ஆகிறாங்க ஒரு கேள்வி இல்லை. அப்போ வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதானு அவங்க அழகாக வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். பேசி முடித்தோடனே அவர் அழகாக குறிப்பிட்டது போல், சார் நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்கன்னு குறிப்பிட்டீங்க, யார் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள், முடிஞ்சு வச்சா அந்த கதை. திரு சிடி நிர்மல்குமார் பின்னாடி வந்து தெளிவாக பதில் சொல்லிட்டார் ப்ரெஸ் மீட்டில். நாங்கள் வழக்கு போட போகிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க, வழக்கு வரப்போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க போது இதை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த சபை பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எதிர்க்கட்சிகளில் குறிப்பாக திமுக எம்எல்ஏக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய கொதிப்பு ஏற்படுச்சு. ஏன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே புரியும். அதை வந்து சபாநாயகர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டீல் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்ட்டி ஃபண்ட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க சட்டசபையில் வந்துட்டு ஒரு பெரிய விமர்சனங்கள் நடந்தது, அதே மாதிரி வாக்குவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பேசும்பொழுது இது வரைக்கும் வந்து பார்ட்டி ஃபண்டாக போயிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் கவர்மெண்ட் கஜானாக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறோம், தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருங்கிற பட்சத்தில் அப்போ ஊழல் வழக்குகளில் வந்து கையில் எடுப்பாரா? ரொம்ப செய்ய வேண்டிய கடமை. எடுப்பாரா இல்லை, எடுக்கணும். அது வந்து கடமை. ஏன்னா வந்து தவறு செய்தவர்கள் கடந்த இப்போ சபாநாயகர் வந்து வேற ஒரு விஷயம் சொல்லும்போது அவை முன்னவர் வந்து சொன்னார், வந்து போன ஆட்சியில் நீங்கள் வந்து இது மாதிரி அனுமதிச்சிங்களா, எங்களை மட்டும் கேட்குறீங்கன்னு. அப்போ வந்து சபாநாயகர் அழகாக குறிக்கிட்டு அவை முன்னவரையே சொல்லிட்டு இந்த மாதிரி கடந்த ஆட்சியெல்லாம் விட்டுருங்க, நம்ம இப்போ இருக்க ஆட்சியை பார்ப்போம். அது வந்து ஆட்சியை நடத்துவதற்கு சரி, சபையை நடத்துவதற்கு சரி. ஆனால் கடந்த ஆட்சியில் ஊழல் நடந்திருந்தா, ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு வந்து இவர் கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு சபையில் பதிவு பண்ணியிருக்கார், பார்ட்டி ஃபண்டு போச்சுன்னு பதிவு பண்ணியிருக்கார். அப்போ அது தொடர்பான வழக்குகள் கட்டாயம், இல்லாட்டி இது வந்து வெறும் அவதூறாக நிற்கும். அப்போ நீங்கள் வந்து அதை ஒரு கேஸாக நீங்கள் மாற்றி லாஜிக்கல் எண்டுக்கு நீங்கள் கொண்டு போகல அப்படின்னா அது வந்து நீங்கள் சும்மானதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னு வரும். அல்லது நாளைக்கு அதிமுக அல்லது பாஜக உள்ளிட்ட கட்சி நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டீங்கன்னு சொல்ல வரும். உங்களுக்கு புரியுங்களா? ஜெயலலிதா மீது போடப்பட்ட வழக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வேறன்னு காட்டுச்சு, கருணாநிதி கைது ஜெயலலிதாவும் கருணாநிதி வேறன்னு காட்டுச்சு. இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு போய் நின்றுவாங்க. அப்போ வந்து திமுக ஊழல் செய்தது என்று மேடைதோறும் முழங்கியதும்
சபையில் பதிவு செய்ததும் உண்மை என்றால் வழக்கு கட்டாயமாக தேவை. அப்போ தான் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கீங்கிறது தெரியும். நீங்கள் என்ன சபையில் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதனால் கட்டாயமாக அந்த இடத்துல வந்து வழக்கு வேணும். பார்ட்டி ஃபண்டு தொடர்பானதோ இதற்கு முன்னாடி வேறு துறைகளில் நடந்திருக்கவங்களோ அது வந்து முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு, அதை வந்து வழக்கு தொடரப்படும் அப்படின்னு திரு சிடிஆர் நிர்மலா சொல்கிறார். அது நடக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது முக்கியமான ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தை பற்றி முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டார். முடிப்பது இப்படிலாம் பண்ணுறாங்களோ, சந்திரி சாக்கில் ஏமேலேயே பழியை போட பார்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி தான் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அதில் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருந்தாலும் தமிழ்நாடு அதை விடாது, அதை வந்து துரத்தி அந்த வழக்கை நாங்கள் வந்து ஒரு லாஜிக்கல் என்று கொண்டு வருவோங்கிற உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்துருக்கணும் நிர்வாகத்தையும் பிறகாவது கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன். விசாரணை அமைப்பு வந்து சிபிஐயாக இருக்குது, ஏன்னா அரசு மேலேயே குற்றச்சாட்டு அன்றைக்கி இருந்ததுனால. இன்றைக்கி வந்து தாவேக்காவே அரசாக ஆகிட்டதுனால அதில் வந்து ஆவணங்கள், சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கல, வேகப்படுத்தி அந்த வழக்கு. ஏன்னா 41 உயிர் திரு விஜயை பார்ப்பதற்காக வந்து போன உயிர், வேறு எந்த காரணமும் கிடையாது. விஜயை பார்ப்பதற்காக வந்து போனது. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போதும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு மனசு வருதோ அப்படின்றார். அப்போ யாரோ செஞ்சுருக்கிறாங்கங்கிற பதிவு பண்ணுறார். அது வந்து ஏமேலேயே பழியை போட பார்த்தாங்க அப்படின்னார். அப்போ நான் அது பழி இல்லை, அப்போ யார் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சாகணும். அப்போ இது வந்து ஒரு மேட் டிசாஸ்டராக இருந்தால் who is the man behind thatங்கிறது தெரிஞ்சே ஆகணும். அதை தாவேக அரசு விடாது. அதில் 41 உயிர்களுக்குமான உண்மையான அஞ்சலி என்பது அதை செய்தவர்களை கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதுதான் அப்படிங்கிற இடத்துல நடந்தணும். அது இல்லாமல் அவர் கடந்து போனது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போகணும்னு அரசு ஒரு உத்தரவாதம் அளிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் போதைப் பொருள் புழக்கம், இது வந்து உங்கள் ஆட்சி காலத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. இப்போ வந்து நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பவே நீங்க வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு சட்டமன்ற. நியாயமான குற்றச்சாட்டு தான். நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் சொல்றாரு எல்லாத்துக்கும் எங்க மேலேயே பழி போடாதீங்கன்றாரு. 40 நாள் கவர்மெண்ட்ல நீங்க என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு உசைன் போல்ட் இருக்கிறாரு, அவர் வந்து உலகத்தின் மிக வேகமான வீரராக இருப்பார். அவர் பிறந்து 40 நாளில் வந்து நீ என்ன ஓடலை, பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ண போகிறேன்ற அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு வயசு இருக்கணும், அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும், அதற்கான ஒரு ஏஜ் வந்து அட்டன் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்துலங்கிறதே நம்ம பொறுமை. இதுக்கு முன்னாடி வந்து தேனிலவு காலம் முடியட்டும்னு அண்ணாவே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு 40 நாளில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அவங்க வந்து இப்போ எதெல்லாம் முறைப்படி கடந்துமோ அதெல்லாம் கடந்து வந்துட்டே இருக்காங்க. அவர் அசம்பிளி நடத்திட்டாங்க, இந்த பட்ஜெட் போட போகிறாங்க, வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, சிங்கப்பன் ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க, நிறைய தள்ளுபடி உட்பட சிஎம் நிறைய பட்டியல் போட்டார், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு அதெல்லாம் ஆக்ஷன்ஸ் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சரியான ஒரு ஆக்ஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 40 நாளில் இது 5 வருடத்தை முடித்த ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயம் நான் நினைக்கல. அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர்லையும் ஈபிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஈபியில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மிகை மாநிலமாக இருக்கிறதுல டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து லீக்கேஜில் நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாமே ஓவர் நைட்டில் நீங்கள் சரி பண்ண முடியாது. அந்த கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 500 பேரை நீங்கள் வந்து தற்காலிகமாக புதுசு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்சு. ஆக்சுவலாக 500 பேர் இந்த மாதிரி நியமிக்கப்படுறேன், அதில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படணும், அதில் ஒரு டெண்டர் கொடுக்கப்படணும், அதில் ஒரு நியாயமாக. பட் ஒரு எமர்ஜென்சியில் அவங்க ரைட்ஸ் இருக்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாளைக்கு இது வந்து ஒரு பஞ்சாயத்து அமரும். அப்போ வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் செல்லும்போது சில விஷயங்களை விதிகளை தளர்த்தி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து எப்போ தெரிஞ்சிருக்கும், சம்மரில் மே ஜூனில் வந்து கரண்ட் கம்மியாகும்பா, யூசேஜ் அதிகமாகும்பா, ஷார்ட்டேஜ் வருமானு ஜனவரியிலையும் டிசம்பர்லையும் ஆட்சியில் இருந்த, இதற்கு முன்னாடி வந்து 6 முறை ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவர்கள் கொள்முதல் பண்ணி மே ஜூனுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஆனால் இது ப்ரொடக்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி. யூசேஜ் கூட்டிகிட்டே போகும், லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பண்ண ஒரு காரணம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கப்பல் முங்கிச்சு அப்படின்னா அதுக்கு பைலட் காரணமாக, கேப்டன் காரணமாக இருக்கலாம், எவனோ ஓட்ட போட்டிருக்கலாம், எதிர்கட்சிக்காரன் வந்து எதிர்நாட்டுக்காரன் துப்பாக்கியில் சுட்டு பண்ணியிருக்கலாம். என்ன காரணத்தில் கப்பல் முங்கிச்சுங்கிற மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. நீங்கள் வந்து யூசேஜ் அதிகமாகும். நீங்கள் இந்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க, 3 மாதத்தில் ஏசி வாங்கினவங்க எவ்வளோ பேரும் கேட்டு பாருங்க. ஏன்டா இதுக்கு முன்னாடி ஏசி கிடையாது, இப்போ நான் வாங்கினேன் ஏசி, நான் பெட்ரூமில் வச்சுருந்தேன், இப்போ ஹாலில் வாங்கியிருக்கிறேன், ஏசி வந்து முதல் முறை வாங்கினேன், ஏற்கனவே வாங்கிக்கிறேன், எவ்வளோ பேர் வாங்கி உங்கள் நண்பர்கள்ட்ட கேளுங்க, 50 பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து இதற்கு முன்னாடி ஏசி இல்லை, இப்போ ஒரு 50 பேர் கூட வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்கோம். அப்போ யூசேஜ் கூட்டிகிட்டே போகல. நார்மலாகவே நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் வந்து ஃபேன் போட மாட்டீங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு ஃபேன் போட்டு தான் ஆகணும், ஏன்னா புழுக்கம் இருக்குது, வெக்க இருக்குது. அப்போ வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்குது. இப்போ ஏசி வாங்கினவங்க தவிர ஏசி வச்சுட்டு இல்லாதவங்க ஃபேன் கூட போகிறவங்க 24 ஹவர்ஸ் ஓடிட்டு இருக்கும். நமக்கு நீங்கள் பகலில் 12 மணிக்கு நீங்கள் வந்து வாசலில் உட்காந்துட முடியுமா? அவியுது. அது உண்மையான பாயிண்ட். அது அப்போ நீங்கள் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்தாலும் வெட்ட வெளியில் உட்காந்தாலும் பின்னாடி ஃபேன் ஓட வேண்டி இருக்குது. அப்போ வந்து யூசேஜ் கூட்டிகிட்டே போகுது. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் குறையல, ஆனால் யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அப்போ ஷார்ட்டேஜ் வந்துடும்ல. அப்போ இது வந்து பேசிட்டீங்க. அப்போ வந்து இது இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வருங்கிறது இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்களுக்கு தெரியணுமே.
அவங்க 40 நாள் நீ என்ன பண்ண ப்ரொடக்ஷனை கூட்ட முடியுமா, லீக்கேஜ் அடைக்க முடியுமா, 40 நாள் எதாவது பண்ண முடியுமா? அதனால் இந்த காலம் அவர் எடுத்துக்கொள்ளும் சரி. ஆனால் இந்த 2 தான் முக்கியமான பிரச்சனை. லா அண்ட் ஆர்டரில் 40 நாள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறேன், இபியில் 40 நாள் சரி பண்ண முடியாமல் புரிஞ்சுக்கிறேன். பட் அதனாலேயே அவர்கள் சரி பண்ண முடியாமல் விட்டுறக்கூடாது. அந்த 2ல் தான் மெயின் ஃபோக்கஸ் தேவைப்படுது. மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து 2500 ரூபா பற்றி எதுவுமே பேசல, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம், அதை பற்றி எதுவுமே பேசல. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆளுநர் உரையில் இது வந்து இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் இதை முதல்ல எழுப்பினார். அது வந்து நியாயமற்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பதவியேற்ற அன்னைக்கே முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு. இன்னைக்கும் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அவகாசம் கொடுங்கன்னு. ஏன்னா அது வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கல் பொசிஷன் என்னன்னு தெரியாமல் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் ரொம்ப தெளிவாக சொன்னார், நலத்திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை, அந்த நலத்திட்டங்களுக்கான வருவாய் ஆதாரங்கள் இல்லாமலே செஞ்சது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து மகளிருக்கு 2500 ரூபா கொடுக்குறீங்களா, 1000 ரூபா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1000 ரூபா எங்கெந்துங்க வரும், அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த 1000 ரூபா கடன் வாங்கிட்டு தாங்க. அப்போ கடன் வந்து தனி மனிதர் வாங்கினாங்கன்னா அரசாங்கம் வாங்கினாங்கன்னு பொருளாதார மிகப்பெரிய பொருளாதார ஆலோசனை ஜெயரஞ்சன் மாதிரியா வாங்கினா வாங்கிட்டு போயிடும், கடன் தானப்பா என்ன கிடைச்சுன்னா 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு என்ன செய்வீங்க, எப்படி அடைப்பீங்க? யார் உங்களுக்கு கொடுப்பாங்க நாளைக்கு திருப்பி கடன்? மேலே கடன் யாராவது கொடுப்பாங்க? நபார்டு வங்கி கொடுக்குமா? வேற ஜப்பான் கொடுப்பாங்களா? யாராவது கடன் கொடுப்பாங்களா? அப்போ கடன் வந்து நீங்கள் திவாலாகிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் கடன் கூட வாங்க முடியாது. அப்போ வந்து ரொம்ப தெளிவாக மரிய வில்சன் நிதியமைச்சர் ரொம்ப சொன்னார், நலத்திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை, அதற்கான ரிசோர்ஸ் ரெடி பண்ணலை. அப்போ இப்போ ரிசோர்ஸ் ரெடி பண்ண வேண்டாமா? அப்போ 2500 ரூபா மாதம் கொடுத்தா 13,300 கோடி ரூபா இன்றைக்கி செலவாகிட்டு இருக்குது. இதிலேயே என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த பல பயனாளர்களை ரீவிசிட் பண்ணணும். 1,32,00,000 பேர் பயனாளர்களா, கட்சிக்காரங்களா, உண்மையிலே ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, உண்மையிலே அவருக்கு 1000 ரூபா வந்து வந்தால் தான் வாழ்மா, 1000 ரூபாங்கிற சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் சரக்கு அடிக்கிற ஒரு காசுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியதுக்கு போகக்கூடாது. அப்போ வந்து உண்மையிலேயே தேவைப்பொருள் கொடுக்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூகம் சரி பாதி அதில் காலியார் 75 லட்சம் பேர் தான் தாங்குவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் தெரியும், நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அப்போ வந்து அதை சரி பண்ணாலே அதை அப்படியே டபுள் கொடுத்துடலாம். 75 லட்சம் பேர் காணாமல் போனாங்கனால அந்த 75 மிச்ச மண்டலேருந்து நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் தனியாக ரிசோர்ஸே ரெடி பண்ண வேண்டியதில்லை. ஸோ முதல்ல பயனர்களை சரி பார்க்கணும். எல்லா ஸ்கீமுக்கும், ஒரு ஸ்கீமுக்கு இல்லை, எல்லா ஸ்கீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 10 லட்சம் ரேஷன் கார்டுகள் வந்து ஃபோர்ஜரி ரேஷன் கார்டு கண்டுபிடிச்சாங்க. 10 லட்சம் வெறும் அந்த ஃபோன் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைச்சது மூலமாக வெறும் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஒன்று விஷயம் பண்ணோன்னே 10 லட்சம் போலி கார்டு இங்கே தெரிய வந்துச்சு. அப்போ 10 லட்சம் போலி கார்டுக்கு 20 கிலோ அரிசி மாதிரி எவ்வளோ போயிருக்குன்னு யோசிங்க. எத்தனை மாதம் போயிருக்கணும், எத்தனை டன்னு, எத்தனை 1000 கோடி. அப்போ இது மாதிரி சாதாரண விஷயங்கள் பண்ணு. போலி விவசாயிகள் மத்திய அரசு வந்து 6000 ரூபா வந்து ஆண்டுதோறும் கொடுக்குது விவசாயிகளுக்கு. அதில் போலியாக விவசாயிகள் பூரா பேர் சேர்த்து தகுதியற்ற விவசாயிகள்லாம் பேர் சேர்த்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ககன்தீப் சிங் பேடி வந்து விவசாயத்துறை செயலாளர் இருக்கும்போது அது பூரா கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணி ஒரே ப்ரௌசிங் நிறையா பேருக்கெல்லாம் கண்டுபிடிச்சார். அதை மாதிரி லீக்கேஜை கண்டுபிடிச்சாலே கஜானாக்கு பாதி மிச்சம் வரும். அந்த ஆஸ்பெக்ட்லையும் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு யூ ஹேவ் டு கிவ் த டைம் வித்தவுட் எனி டவுட். அவங்க நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே முதல் நாளே சொன்னேன், இன்னமும் அதில் உறுதியாக இருக்கிறேன். அவர் கொடுத்த எல்லா வாக்கும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் மேன், அவருக்கு புரியும் நினைக்கிறேன். அவர்களை அமைதியாக வாழ விட்டால் போதும், அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், அவங்களே உழைச்சி பழச்சிக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஏற்கனவே இருக்க திட்டங்களை ரீவிசிட் பண்ணி சரியான மக்களுக்கு சரியான விஷயங்களை போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க. நீங்கள் பீகார்லையும் யூபிலையும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். பிமார் ஸ்டேட் சொல்லக்கூடிய பின்தங்கிய மாநிலமாக இருந்த மாநிலங்கள் ஒன்றுமே போடல. எல்லா ஊருக்கும் இபி கனெக்ஷன், எல்லா வீட்டுக்கும் இபி கனெக்ஷன், எல்லா ஊருக்கும் ரோடு கனெக்ஷன். அவ்வளோதான் கனெக்டிவிட்டி அவங்க ஏற்படுத்துகிறாங்க. மக்கள் ஓடி ஓடி உழைச்சிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தா போதும், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இது அவரோட விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்பொழுதும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நம்ம நேரலையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் முதல்வர்கள், தலைவர்கள் வந்துட்டு தூய தமிழில் பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் கொலோக்கியலாக பேசினார், கொஞ்சம் அதிகமான ஆங்கில வார்த்தைகள் இருந்தது, நம்ம நார்மலாக வந்துட்டு பேசுகிற மாதிரியான அந்த லாங்குவேஜில் முதல்வர் அவர்கள் பேசினார். ஒருவேளை இது வந்து வேற ஏதாவது விமர்சனத்தை மேலும் வந்துட்டு உண்டு பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுதே தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சு? எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட ஏற்புடையதாக இல்லை. நம்ம வந்து என்னென்ன தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டே ஒன்லேயே தமிழக முதலமைச்சர் கோட் ஷூட் போட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தமிழ் நாகரிகத்தை கடைபிடிக்கிறதுக்கான மிச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் போய் பிரதமரை போய் சந்திக்கிறீங்க டெல்லியில், அப்போ ஒரு வேட்டி சட்டையோடு போயிருந்தாருன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரர் வந்திருக்கிறாரு. டெஃபினட்டாக சவுத் இந்தியன். புதுச்சேரி முதலமைச்சர் வேட்டி அணிவார், கர்நாடக முதலமைச்சர் வந்து அவரும் இப்போ பேண்ட் போட ஆரம்பிச்சார், தெலுங்கானா முதலமைச்சர் பேண்ட் போட ஆரம்பிச்சார், சந்திரபாபு நாயுடு பேண்ட் போட, எல்லாருமே பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படின்னா வேட்டி யார் தான் கட்டுவா? தென் மாநிலங்களில் மட்டும்தான் இந்த ஆடை கலாச்சாரமே இருக்குது. இங்கே வந்து பார்த்து தான் காந்தி தன்னுடைய உடையவே மாற்றினார். ஆனால் நம்ம வந்து கோட் போட்டு போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு கூட குற்றம் இல்லை, ஆனால் அதில் ஏற்பு இல்லை. அதே போல தான் திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் வந்து தன்னுடைய ஸ்கிரிப்டிலேயே கொஞ்சம் வந்து மாற்றினார். முன்னாடி வந்து பேசும்போது தான் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அறிக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி கேஷுவல் டாக் வர ஆரம்பித்தது. அண்டு அதே மாதிரி தான் அவர் வீடியோவுமே போட ஆரம்பித்தார்.
அதே தான் தமிழக முதலமைச்சரும் அசெம்பிளியில் பேசிட்டாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நிறைய ஆங்கில வார்த்தைகள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 717 ஷாப்ஸ், 717ங்கிற, நான் என்ன சொல்கிறேன், தமிழ் வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய எதிர்பார்ப்பாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கூட பேசப்படலை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இலக்கிய தமிழில், தொல்காப்பிய தமிழில் நீங்கள் பேசிட வேண்டியதில்லை, ஒரு எளிமையான தமிழில் பேச முடியும். நான் வந்து அமர்ந்தார்கள் அப்படிங்கிறதும் தமிழ் தான், உட்கார்ந்தார்கள் அப்படிங்கிறதும் தமிழ் தான். அப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லும்போது 4 பேருக்கு இது என்ன வார்த்தைங்கிற புரிஞ்சுக்கிற வருவாங்களே. உங்களுக்கு தெரியும், நான் வந்து நிறைய இடங்களில் ரோடெல்லாம் பார்க்குறேன், திரு விஜய் அவர்கள் அப்படியே காப்பி பண்ணி நிறைய இளைஞர்கள் அங்கங்கே வந்து போஸ்டர் ஓட்டும் போது அவங்க அந்த கோட் ஷூட் பேண்ட்லேயே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு 18 பேர் இருக்கிறாங்க நிற்கிற மாதிரி, அவங்க எல்லாருமே அந்த பிளேசர் போட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ முதலமைச்சர் வந்து பெருசாக இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கார். நம்ம பார்த்துருப்போம், முன்னாடியே வந்து சினிமாவில் சேர் குடிக்கிறாங்க, ரஜினிகாந்த் சேர் குடிக்கிறார், அதனாலே ஸ்டைலுக்காக பழைய சேர் குடிக்கிறாங்க. ரஜினிகாந்த்னால ஒருத்தர் சேர் குடிச்சானாங்கிறது இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சருங்கிறது நம்ம மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. அதே போல் தமிழக முதலமைச்சர் திரைத்துறையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் கூட. முதலமைச்சருங்கிற போட்டில் ஸ்டேட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் உட்காந்துருக்கார். அப்போ அவர் வந்து தமிழரின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஆடைகளை கலந்துட்டு அவர் வந்து இந்த வெள்ளக்கார பாணியில் வந்து கோட் ஷூட் போடுறாருங்கிறதும், அதிகமான ஆங்கில வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப வருத்தமாக பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக. எல்லா நம்பர்ஸும் இங்கிலீஷ் தான் சொல்கிறார். 2457 crores அப்படின்றாரு, 717 ஷாப்ஸ் அப்படின்றாரு, அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்றார். இது வந்து ஏதோ ஓரிரு இடங்களில் அத்திபுத்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சில சமயத்தில் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பேசும்போது ஞாபகம் வந்து வில் பவர், அதுக்கு என்ன தமிழில் சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ஒரு மன உறுதி, அது வந்து மனோதிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் வந்து வேற ஒரு ஆங்கில வார்த்தை தமிழில் எடுப்பிடிவில்லைன்னா தட் கேன் பி அண்டர்ஸ்டாண்டபிள். அதில் வந்து கொள்ள போகலாம். ஆனால் முதலமைச்சருடைய உரையே ரொம்ப கலோக்கியலாக போயிடும் அப்படின்னா அது வந்து எளிய மனிதர்களுக்கு புரியுறது இல்லை. எளிய மனிதர்களை மேலே ஏற்றி விடுறதா நம்முடைய முயற்சியாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல தமிழ் புரியலைங்கன்னா எவ்வளோ அவமானமான விஷயம். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் புரியாது அப்படின்னா எவ்வளோ அவமானமான விஷயம். அப்போ அவர்களை புரிய வைக்கிறதுக்கான முயற்சியை முதலமைச்சர் போன்றவர்கள் மேற்கொள்ளணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்னதாக முடிச்சிடறேன். மன் கி பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரேடியோவில் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நானும் எனக்கு ஒரு சஜஷன் சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? ரேடியோலையா? வாட் இஸ் இட்? எங்கே போயிட்டுருக்கு உலகம், டிஜிட்டல் எங்கே நீங்கள் ரேடியோவில் பேச சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் பாரத பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னா, ஆமாம், ரோட்லையும் காட்டிலையும் கடல்லையும் ஏழைகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து டிவி பார்ப்பாங்க, சேட்டலைட் டிவி வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க ரேடியோ பார்க்குறவங்க 10 பேர்னா 10 பேர் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த கல்ச்சரை நம்ம ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் நிற்கிறார். அப்போ அந்த மாதிரி வந்து நல்ல தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை முதலமைச்சர் எடுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், அவர் நாஞ்சில் சம்பத் போல பேச வேண்டியதில்லை. அந்த தமிழ் வராது, வேண்டியதில்லை, என்னால் முடியாது, முதலமைச்சரால் முடியாமல் இருக்கலாம், அதில் குழப்பம்ல தேவையில்லை, இலக்கியம் இங்கே தேவையில்லை. ஆனால் நல்ல தமிழும் குறைந்த ஆங்கிலமும் வந்து வரவேற்கப்பட வேண்டியா இருக்கும். அது இல்லைங்கிற எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தமாக. இன்னும் சொல்லப்போனால் அடுத்ததாக ஒரு குட்டி கதை சொன்னாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினர் தான் அவர் வந்து சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் எடுத்துக்கலாமா? உங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தார். அப்போ சொல்லும் போது யாரும் அங்கே இல்லைங்கிறத பார்க்க முடிஞ்சது. திரு இபிஎஸ் அவர்கள் மட்டும் வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருந்தாருங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கடந்த ஆட்சிகளில் நடந்ததெல்லாம் நானும் செய்வேன் அப்படிங்கிறத செய்ய வேண்டியதில்லை. கடந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக, கடந்த ஆட்சிகளில் ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. சபாநாயகர் கீழே இழுத்து எறியப்பட்டிருக்கிறார். ஒரே நாற்காலில் 2 சபாநாயகர் அமர்ந்திருக்கிறார்கள். சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு, சேலை இழுக்கப்பட்டிருக்கு, நடக்காத அநாகரிகம் கிடையாது, எல்லாமே இங்கே பதிவாயிருக்கு. ஆனால் அதிலிருந்து நம்ம இன்னும் பெட்டராக ஆகிட்டே வரணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அது சிஎம்முடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவர் தாவேக்க ஆரம்பிச்சிலேருந்து நாங்கள் கூட நேற்று தலை போட்டுருந்தோம், பேசாமல் பேசிய சிஎம்னு. அவர் பேச மாட்டாரு, ஆனால் வந்து கரெக்டாக வெளியில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கணுமோ அது புரிந்து கொள்ளப்படுது, மக்களுடைய சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ இது போன்ற விஷயங்கள் கட்டாயமாக அதை ஹர்ட் பண்ணும், அது தேவையில்லை. அது அப்பா காணாமல் போயிட்டாரு, தேர்தலில் தோத்துட்டாரு, 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்துறனாச்சு, அது எல்லாமே சரிதான் அவர்கள், அதெல்லாம் உண்மைதான் அது. ஆனால் நம்ம வந்து அதை திரும்பவருக்கு வந்து அதை சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது ஒன்று, குத்தி காட்டுறதுன்னு ஒன்று, அதை தவிர்க்கலாம் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஏன்னா முதலமைச்சருடைய ஸ்டேச்சர் வந்து அது மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அதை இன்னொரு அமைச்சர் பேசலாம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் தவிர்க்கலான்னு பார்க்குறேன். பட் சொல்கிறேன் தான் சொல்கிறார், அவருக்கே அந்த ஹெசிடேஷன் இருக்குது. அதை நான் வந்து ஏன்னா அது ஒரு கதையாக முடியல, அது வந்து ஒரு இன்சிடென்டாக மட்டும் சொல்ல போகிறேன். ஏன்னா இட் வாஸ் நாட் எ ஸ்டோரி அட் ஆல். எங்களுக்கும் இது மாதிரிலாம் சொல்ல முடியும், பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லாமலே இருக்கிறது தான் சரி. அப்படி சொன்னாலும் மற்ற தலைவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும், அதுவும் சபைக்கு வெளியே சொன்னால் சரியாக இருக்கும். அதான் இந்த இடத்துல அது மரபு வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்ட போல பாருங்க, நேற்று நீங்க பேசுனீங்க இந்த சீட்ல இந்த பக்கம் இருக்கிறவங்க நாங்கள் எப்படி கடைபிடிச்சோம் பாருங்க அமைதியை. அப்போ அது மாதிரி உங்களால் கடைபிடிக்க முடியும், அந்த இடத்துல நிற்கணும் பாருங்க. அவங்க வந்து மெக்னானிமஸாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. பாதி பேர், முக்கால்வாசி 90% புது எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ பேசாமல் உட்காந்துருக்காங்க. இது பூரா அல்லடி எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க பூரா எப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு மக்கள்கிட்டே அந்த எண்ணம் வரும். ஏன்னா வீடியோவில் பார்க்குறாங்க, விஷுவலில் பார்க்குறாங்க, லைவில் பார்க்குறாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களில் உங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கேலியாக சொன்னாலும் கடைசி வரைக்கும் வந்து அது ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறதும்
சிஎம் சார் அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட்டது. இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் சிஎம் சார்னு தான் சொல்ல வேண்டி வந்துருச்சு. உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் சொன்னால ஒரு எல்எல் இருந்தது, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அந்த ஒரு எல்எல் இருந்துச்சு. அது வந்து ஒரு கட்சித் தலைவராக பொது மேடையில் அது சரி. அதற்கு பிறகு சொன்னால் கோச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிஎம் சார்னு மாற்றினார். அதுவும் வந்து ஒரு எல்எல் இருந்துச்சு, அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே இன்னைக்கு வந்து அது ஒரு மரபாக கொண்டு வந்துட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சியில் வந்து சிஎம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே சிஎம் சார் தான் சொல்கிறாங்கன்னு பார்க்க, விமர்சனம் பண்ணுறவங்க கூட. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து மேலே தான் எழும்பிட்டே வரணுமே தவிர திரும்ப நம்ம அந்த இடத்துல நிற்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதை வந்து உங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு தவிர்த்திருக்கலாம்.